கதையை நீங்கள் யூகிக்கிற மாதிரி பண்ணிட்டா எல்லாம் வந்த கதை தான் வைங்க. அதனால ரெண்டும் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது கதையை முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிட்டாய் கடையில் கூட 1 கிலோ கொடுக்க மாட்டாங்க யாரும், ஒரு வாய் தான் கொடுப்பாங்க டேஸ்டிங்க்கு. ஸோ அதுதான் நாங்களும் பண்ண முடியும், அதுதான் செஞ்சுருக்கோம். ஏன்னா ட்ரைலருங்கிறது வந்து எல்லாத்தையும் சொல்கிறது பண்ண முடியாது. இப்போ ஏவிஎம்மில் அதே கண்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க, கடைசி காட்சியில் தான் அது எந்த கண்ணுன்னு தெரியும். அது முதல்ல சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது. கேமராலேயும் அப்படி தான், வாசலில் போடுற ஃபோட்டோ முழு உடையோடு தான் இருக்கணும். என்னை விட அதிகம் அது அனுபவம் உள்ளவர் எழுதினது விவேகா. அது நல்லா எழுதியிருக்காரு. அது இன்னும் சொல்லப்போனால் கிரேசி மோகனுக்கு இத்தனை பாடல்கள்லையும் நாங்கள் ஒரு கவிதைகள்லாம் அனுப்பிச்சிட்ருக்கிறவர். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விவேகா எழுதிய அந்த லவ்வா பாடல் தான். பழைய பாணி பாடலும் நன்றாக இருக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்களை இதில் எழுத சொல்லியிருக்கிறோம். அதுலேயும் ஒரு வரி எனக்கு பிடிச்ச வரி, அரசியல்வாதி அவன் உண்மையை சொன்னார் போல் அதிசயம் நானும் கண்டேன்னு ஒன்று எழுதியிருப்பார். அது ரொம்ப காரணம் அது என்எஸ்கே காலத்துலேருந்து அவங்க இந்த மாதிரி நகைச்சுவையெல்லாம் எழுதிட்டு இருக்கிறவங்க. அது நல்லா இருந்துச்சு. அது இப்படி நீங்கள் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி டைட்டில் வச்சது. இன்னொரு 3வது ஒன்று சொல்கிறேன். வில்லாதி வில்லன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து வில்லாளனை குறிக்கும். மல்லாதி மல்லன்னு சொல்வது எப்படி மல்லனை குறிக்கிறதோ அதே மாதிரி வில்லாதி வில்லன் என்பது வில்லனை குறிக்கிறது. வில்லில் வல்லவன் விஜயன் வில்லன். தமிழில் அதுக்கு ஆதார பாட்டு இருக்குது, கேட்டு எடுத்துட்டேன். குறிஞ்சியில் ஒரு பாட்டு இருக்குது. அதனால் இது மொத்தமாக இங்கிலீஷ் டைட்டில், பாதி இங்கிலீஷ் டைட்டில் பாதி தமிழ் டைட்டில்னு நினச்சிடுவாங்க. மொத்தமாக இது தமிழ் டைட்டில். கண்டிப்பாக பிடிக்கிறதுனால தான் போட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, அடுத்த 2 ப்ராஜெக்ட்டுங்கிறது இதுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டியது ஒரு ப்ராஜெக்ட். அது அதனால் முதல்ல அதுதான். இப்போ நான் அவர் என் படத்துக்கு வேணும்னு செலக்ட் பண்ணது வந்து விஸ்வரூபம் 2ஆம் பாகத்துக்காகத்தான் நான் அவர் செலக்ட் பண்ணேன். அது தாமதப்பட்டு போனதுனால் உத்தம வில்லன் முதல் படமாகிடுச்சு என் கூட அவருக்கு. இல்லை கொஞ்சம் பேர் தான் மறந்துருக்காங்க, பல பேருக்கு அந்த ஞாபகம் இருக்குது. அதில் நானும் ஒருவன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லுப்பாட்டுங்கிறது வந்து வரிகள் உட்பட எனக்கு மனப்பாடம். அதில் அந்த முதல்ல பாடக்கூடிய அந்த துதி பாடல் வந்து எனக்கு அவ்வளோ மனப்பாடமாக தெரியும். அவ்வளோ பெரிய ரசிகன் நான். எப்படி இப்போ பொன்னியின் செல்வனை மறுபடியும் அவங்க இப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, புத்தகமாகவும் தொடர் மறுபடியுமாகவும் பழைய பாடல்களை நம்ம ரீமிக்ஸ் கூட பண்ணுறாங்க. அதே வம்சாவளி தான் நானும். It is a part of the script. It so happened we thought of the real life mentor when we thought of the role. For example, though Mr. Shivaji was not my real life father, we treated him like one. So when we wrote a film like Tevarman, he was the perfect choice. My first choice and the last choice. So it sometimes happens like that. When they wanted to make Tevarman in Hindi, I had 2 choices for father and son. One was Dilip Saab and myself if I were playing. If I was not playing and they just bought the rights, I said it should be Yusuf Khan Saab and Shah Rukh, or it should be Sanjay Dutt Saab and his father. There's that empathy. So that is why somewhere it feels nice. இது எனக்கு முதல் தடவை இல்லை. இது ஒரு ஒத்திகை பார்த்துட்டு தான் நான் மறுபடியும் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஏன்னா பெரிய பொறுப்பு, இது டபால்னு ஏதோ பிடிச்சிருக்குங்கிறதுக்காகலாம் அவருக்கு கொடுக்க முடியாது. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க டைரக்ஷன் தெரிஞ்சவங்க. இதில் என்னென்னா, நான் இவரோட ஒத்திகையே பார்த்துட்டேன். கன்னட படம் ஒன்று பண்ணி அது வெற்றியாகவும் மாற்றி காட்டினார் என்ன. ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு மெகாஃபோன்
எடுத்து குரல் கொடுக்கக்கூடியவர் தான் என்பது தெரிந்த பிறகு தான் இதில் அவர் கொடுத்தோம். அதுலேயும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் மாதிரி பெரிய இயக்குநர்கள் இறக்கும்போது சிக்கல்கள் வரும்போது அவங்களே குழம்பிடுவாங்க. ஸோ இந்த சினிமாவில் ஐடியா எல்லா டைரக்டருக்கும் வரும். ஆனால் அதில் வர்ற அந்த மர்ஃபீஸ் லா என்று சொல்வார்கள், இஃப் சம்திங் கேன் கோ ராங் இட் வில் என்று சொல்வது போல் கண்டிப்பாக தவறுகள் நிகழ்ந்தே தீரும் என்ற ஒரு சூழலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே தான் தப்பு நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஒரு இடி விழும் பொட்டலியில் தட்டுற அதையும் சமாளித்து படத்தை முடிப்பது தான் சினிமாவை பொறுத்தவரையில் இந்த கலையில் இருக்கிறது. பெயிண்டர் மாதிரி ஒரு கேன்வாஸை வச்சுக்கிட்டு தான் உண்டு தன் கேன்வாஸ் உண்டு என்று வாழ முடியாது இதில். ஸோ அதையெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு திறமை அவரிடம் தெரிந்தது, அவரிடம் ஒப்படைத்தோம். இல்லை தையமெல்லாம் அவங்க எதுவும் 1000 வருஷமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். இதில் என்னென்னா கதகளி, பரதநாட்டியம் எல்லாமே அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வந்தவை தான். இந்த வீதி நாடகங்கள், தெருக்கூத்து, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்த விஷயங்கள் தான். அதனால் கொஞ்சம் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. அந்த மேக்கப் போட்டுக்கிற அளவு கஷ்டம் இல்லை அந்த டான்ஸு. அது அவர் இருந்தபோதும் அப்படித்தான். நான் ஜாஸ்தி பேச மாட்டேன், அவர்கிட்ட கம்மியாக தான் பேசுவேன். அனந்து சார் போன போது தான் ஐயோ சொல்கிறதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர், பொழிபெயர்ப்பு தான் அவர், பொழிப்புரை சொல்லக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு இயங்கிட்டு இருந்தது தான். நாங்கள்லாம் அதனால தான் நாங்கள் அதிகம் கடித பரிமாற்றங்கள் செய்து கொள்வோம். விட்டு போனதை சிலது சொல்லணும்னு. அன்றைக்கி அந்த விழாவில் வாசித்தது கூட அவர் எனக்கு எழுதிய ஒரு கடிதம் தான். அது ரொம்ப அதிகம் பேசிக்காமல் இருந்தது ஒரு வகையில் நல்லது தான். இந்த லெட்டரை எழுதியிருக்க மாட்டார், வளவளன்னு பேசியிருந்தேன்னா திட்டி அனுப்பிச்சிருப்பார். அவரிடம் சொல்ல முடியாமல் போனது அவரும் சரி நானும் சரி. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த 36 வருஷத்தை 36 பேஜில் அடக்க முடியுமா? 7 பேஜ் லெட்டர் தானே எழுதியிருக்காரு எனக்கு. 12 பேஜ் சாரி. மொத்தம் அவர் எழுதின லெட்டர்லாம் கலெக்ட் பண்ணாலே ஒரு 20 பேஜ் வரும். அது அவ்வளோதான். பட் 36 வருஷத்துக்கு 20 பேஜ் பத்தாதுங்கிறது தான் என்னுடைய. வருஷத்துக்கு ஒரு பேஜ் வச்சா கூட இன்னொரு 16 பேஜ் அவர் அனுப்ப வேண்டியிருக்கு. அது சொல்ல முடியாமல் போயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி 3 decades behind. ஸோ ஐம் ட்ரைங் டு புஷ் இட் அட்லீஸ்ட் halfway forward. அதனால் என் கடமையை தான் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பாருங்கள், அந்த நாள் பார்த்த இளைஞரெல்லாம் தாத்தாவாயிட்டாங்க போதும். ஸோ அவங்களுக்கு ஒரு படம் பார்த்துருக்கு, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இளங்கோவன் டயலாகு இப்போ இந்த படத்துக்கு நான் எழுதும்போது இது புரியுமா சார், தமிழ் இவ்வளோ கடுமையாக இருக்கேன்னு சொன்னபோது கலைஞர் கருணாநிதி எழுதின டயலாகும், இளங்கோவன் எழுதின டயலாகும், கிருஷ்ணசாமி எழுதின டயலாகும் புரிந்த அதே தமிழர்கள் இல்லாமலாம் போயிடுவாங்க. அவங்களெல்லாம் அழிச்சிட்டு இனப்படுகொலை செய்துட்டு இல்லை நான் படம் பண்ணுறது. கண்டிப்பாக அது தெரியும் சார். அதனால் அது இப்போ நாம் இப்போ வைரமுத்து அவர்களுடன் பேசும்போது கூட சில வார்த்தைகள் போடலாமான்னு வரும் அந்த டிஸ்கஷனில். அப்போ அவர் உதாரணமாக சொல்கிறது, எத்தனை பேர் நம்ம முன்னோடிகள் எல்லா வார்த்தையும் தெரிஞ்ச பாஷையை போட்டிருக்காங்க. அப்போ என்ன நான் எப்படிங்கிறேன்னு தான் எழுத முடியும் எல்லா பாட்டும் இல்லையா? அவரே ஒரு முக்கியமான புது வார்த்தைகளை கொண்டு வருகிறார். இப்போ என் நண்பர் ஜெயமோகன் அவர்கள் 1.5 லட்சம் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோள். இப்போ மகாபாரதம் எழுதிட்டுருக்காரு. அதில் 1.5 லட்சம் வார்த்தைகள், நல்ல தமிழ் வார்த்தைகள் பிரயோகப்படுத்தணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அவ்வளோ இருக்குது வார்த்தைகள். நம்ம இப்போ நாங்கள் ஒரு ஷூட்டிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு இயக்குனர் நண்பர் தமிழ் தெரிஞ்ச 3 பேர் உட்காந்துருக்கோம். 2 பேர் இது ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்குல்ல அப்படின்னோம். எங்களுக்கு என்னமோ கரெக்டாக சொல்லிட்ட மாதிரி அந்த சுவையை கரெக்டாக விளக்கிட்டதாக எங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் பக்கத்தில் இருந்த அவரும் தமிழர் தான். அவர் சொன்னார், திகட்டிடுச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. தூக்கி வேறு போட்டுச்சு எங்களுக்கு. அந்த வார்த்தையை வழக்கொழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நாம். எதுக்காக நாங்கள் அப்படி பண்ணோங்கிறது தெரியல. குற்ற உணர்வு. நான் வேறு யாரையும் கிண்டல் அடிக்கலை, என்னையே சொல்லிக்கிறேன். இது நடந்தது அன்பேசம் செட்டில் பேசிக்கிட்டு இருந்த அந்த 3 பேர் ஒருத்தர் மதன், இன்னொருத்தர் கமல்ஹாசன், 3வது டைரக்டர், அந்த படத்தின் டைரக்டரு.
அவர் தான் சொன்னார் திகட்டுறதை பற்றி. நாங்கள் 2 பேரும் ஓவர் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இது இந்த பிழை என்ன, நான் வந்து பெரிய வாத்தியார் ஸ்தானத்தில் உட்காந்து உங்கள் பிழைகளெல்லாம் திருத்துறேன்னு நினைக்காதீங்க. என்னிலும் பிழை இருக்கிறது, நான் திருத்திக்கிட்டே வரேன். வெக்கம் கிடையாது எனக்கு. அதனால தான் நான் மொழியே கற்றுக்கிட்டேன். அப்சல்யூட்லி சார். ஒன்று ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் 4 வாட்டி சொல்லி பார்த்துக்கிறான் சார். அது தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறது. இப்படி சொல்லலாமா, இப்படி நின்று சொல்லாமா, ஐயோ இந்த மூக்கு ஒரு மாதிரி இருக்க, இப்படியே நின்று சொல்லிடலாமான்னு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு தலையை நல்லா வாரிக்கிட்டு போகிற வழியெல்லாம் முணுமுணுத்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை, 3 வார்த்தை தான் சொல்லி ஆகணும். நான் ஒன்றே காதலிக்கிறேன். அதை சொல்கிறதுக்கு அவ்வளோ ரிஹர்சல் பண்ணுறாரு. அதில் ஒன்றுமே இல்லை. அதில் வந்து முதலீடுன்னு சொன்னால் அந்த அந்த வார்த்தையும் உணர்வும் தான் முதலீடு. நஷ்டம்னு சொன்னால் மானமும் கன்னத்தில் வாங்குற ஒரு அறை கொடுத்தான்னா வாங்கிட்டு திரும்பி வர்றது. இவ்வளோ தான் முதலீடும் இழப்பும். அதை வச்சுக்கிட்டே அவ்வளோ ரிஹர்சல் பண்ணும்போது பல கோடி ரூபா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இதே சினிமா நடிகர்கள் வந்து நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு ஸ்டார் ஷோ அப்படிங்கும்போது அந்த பாட்டுக்கு ஆடுறதுக்கு 7 நாள் ரிஹர்சல் பண்ணுறாங்க. அது மொத்தமாக அந்த ஷோவுடைய விலை வந்து 1 கோடி ரூபா கூட இருக்காது. பல கோடி ரூபா பண்ணுற சினிமாவுக்கு ரிஹர்சலுக்கு கூப்பிட்டா வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. இது பார்க்கக்கூடியவங்க ஒரே நாளில் பார்க்கக்கூடியவங்களோட எண்ணிக்கையை தூக்கி அத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி போய் வணக்கம்னு ஒரு வார்த்தை சொன்னால் வாய் நடுங்கி போய்டும் உங்களுக்கு. நல்ல வேளை எனக்கு இருந்த வாத்தியார்களில் நல்ல வாத்தியார்கள். பாலச்சந்தர் சாரும் நாடகத்திலிருந்து வந்ததுனாலோ அல்லது நிஜமாகவே ப்ராக்டிக்கலாக அறிவு இருந்ததுனாலேயோ அவர் வந்து ஒத்திகை இல்லாமல் போகவே மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் மன்மதலீலைன்னு ஒரு படத்தில் கடைசி காட்சி ரோடில் நடக்கிற மாதிரி வரும். 3 கேமரா வச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து அது முன்பின் கேட்டறியாத ஒரு வசதி. அது இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு அவ்வளோ பண்ண மாட்டாங்க. போர்க்காட்சிகள் கட்டபொம்மனில் அல்லது எம்ஜிஆர் சார் படத்தில் வரக்கூடிய பெரிய காட்சிகளுக்கு தான் 3 கேமரா வைக்கிறதெல்லாம். அதை மன்மதலீலைன்னு ஒரு படத்துக்கு வச்சு எடுக்கிறதா இருந்தோம். ஆனால் அந்த படத்துக்கான அந்த காட்சியை அவங்க ஆஃபீஸில் இங்கே ஆழ்வார்பேட்டையில் ரிஹர்ஸ் பண்ணது போக 12:30 மணிக்கு மேலே சொன்னால் நம்ப மாட்டேங்க. முந்தையெல்லாம் 12:30 மணிக்கு மேலே டிராஃபிக் இருக்காது. 12:30 மணிக்கு மேலே அதே நாங்கள் எங்கே ஷூட் பண்ண போகிறோமோ அங்கே போய் இருந்து 12:30லேருந்து 3:30 மணி வரையிலும் ரிஹர்சல் பார்த்தாரு பாலச்சந்தர் சார். அந்த ரிஹர்சலை பார்த்துக்கிட்டு தான் அந்த காட்சியை அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு எடுக்கப்பட்டது. நிஜமாகவே டிராஃபிக் ஜாமில் எடுத்தாங்க. ஸோ ஒத்திகையின் பலத்தை அந்த வயசுலேருந்து எனக்கு திரும்ப திரும்ப புகட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு தவிர ஷண்முன் நாச்சி பரதநாட்டியம் ரிஹர்சல் இல்லாமல் மேடைக்கு போகவே முடியாது. அந்த ரிஹர்சல்ங்கிறது வந்து கிறிஸ்டியன் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டரில் வேலை செஞ்சுருக்கேன். அங்கேயும் ஒத்திகைக்கு மரியாதை உண்டு. எல்லா இடமுமே ஒத்திகைக்கு மதிப்பவர்கள். அதற்கு பிறகு நான் போய் வேலை செஞ்சவங்கெல்லாம் கூட அதில் நம்பிக்கை உள்ளவங்க. இப்போ சேதுமாதவன் சார், இவர் நம்ம முக்தா சீனிவாசன் சார், இவங்கெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தா மாடர்ன் தேட்டர்ஸில் இப்போ நம்ம உட்காந்துருக்கிற அளவு பெரிய கட்டடம் ரிஹர்சல் ஹால் என்ற பெயரில் ஒரு கட்டடம் இருந்தது. சுற்றி நடிகர்கள் தங்குவதற்கான இடங்களும் நடுவில் ஒரு பெரிய ஹால், அது ரிஹர்சலுக்கு மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. அதுவும் அந்த கம்பெனியின் ரிஹர்சல்களுக்கு மாத்திரம். It's very difficult to speak in depth about the film without spoilers, but let me try. I can tell you that this film will make them feel sad and happy. If they have someone, they would go back, and this film will make them go back to their loved ones and out of the blue say, I love you. For no reason at all, it will make them remember to go back and tell their mom or dad. Suddenly give them a hug at least. She would wonder, the mom or the dad would wonder, where are you coming from? I just saw Uttama. Oh yeah, you liked it? Another hug is what this film could possibly do. And that's what I could tell you. That's the kind of feeling that I expect that this film would create. It's in a way a family drama too. I would say it's a dramatic family, if you want more of it. We were first, somebody called me and asked me, what is it? Is it a rom-com
because they like to mix the days of cocktail now. So I said it's well, let's call it a dramedy. I said there's a bit of is it tragedy also? I said no, it's a bit of trauma and a bit of comedy. So that's what you can expect from this film. And one thing I'll tell you what is not there in the film. This film absolutely does not have violence. If there is any violence, you'll laugh at it. That is what. There are no car chases in the film. That I can tell you. It's my duty to tell you, because don't come looking for car chases. Come to Vishwarupam 2 for that.